தினமொரு வசனம். யோனா 4வது அதிகாரம் 11வது வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,02,10,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். வாழ்க்கையில் சில எதிர்பாராத எதிர்ப்புகள், தடைகள், தோல்விகள், நஷ்டங்கள் ஏற்படும் போது நாம் எங்கேயாவது தவறு செய்து விட்டோமா? தேவன் நம்மேல் கோபமடையத்தக்க விதமாக ஏதாவது தப்பு செய்து விட்டோமா என எண்ணி பார்க்கும் பழக்கம் பல விசுவாசிகளிடம் உள்ளது. ஆனால் அப்படி எண்ணி பார்க்கும்போது மிக மிக தவறாக தோன்றுகின்ற விதமான எதையும் பார்க்க முடியாவிட்டால் தாங்கள் தவறு எதுவும் செய்யவில்லை என முடிவு செய்கின்ற பழக்கமும் பலரிடம் உள்ளது. ஆனால் சிலரிடம் அன்பாயிராமல் போனதையோ, சிலர் செய்த தவறுகளை குறித்த கசப்புகளை மனதை விட்டு நீக்க விரும்பாததையோ, சிலருடைய குற்றங்களை கிறிஸ்துவின் அன்பில் மன்னிக்க மனமில்லாதிருப்பதையோ, சிலருடைய விஷயத்தில் விட்டு கொடுத்து இறங்கி வர மறுத்ததையோ தேவன் பலமுறை உணர்த்தியும் சுய உணர்வுகளுக்கு தேவனை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்ததையோ தவறுகளாக எண்ணுவது இல்லை. யோனா தர்சீசை நோக்கி கப்பலில் பயணம் செய்த போது தேவன் பெருங்காற்றை அனுப்பி அவனுடைய பிரயாணத்திற்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தினார். அந்த பெருங்காற்றாகிய சோதனை புயல் வருவதற்கான காரணம் என்ன? நினிவே மக்கள் மகா பாவிகளாயிருந்து கடந்த காலங்களில் செய்த அக்கிரமமான செயல்களின் நினைவுகள் யோனாவின் மனதை நிரப்பியிருந்தன. எனவே அவன் அந்த ஜனங்கள் தேவனுடைய அன்பு, மன்னிப்பு, கிருபை, இரக்கம் ஆகியவற்றை பெறுவதை விரும்பவில்லை. அவர்கள் செய்த தவறுகளுக்கு தக்க தண்டனை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே அவனுடைய வாஞ்சையாக இருந்தது. எனவேதான் அவன் தேவ சித்தப்படியான நினிவே யாத்திரையை மேற்கொள்ளாமல் சுய சித்தப்படியான தர்சீசு யாத்திரையை துவங்கினான். இந்த அன்பற்ற மனநிலையை மாற்றி அன்பு காட்டும் ஊழியனாக அவனை மாற்றவே அவனுடைய பிரயாண பாதையில் பெருங்காற்றினை அனுப்பி தேவன் தடை ஏற்படுத்தினார். ஆம், சில நேரங்களில் நம்முடைய மனநிலைகள் அன்பற்றதாகவும் மன்னிக்கும் மனோபாவமற்றதாகவும் மற்றவர்களுக்கு கேடு விளைவிப்பதே நியாயமானது என்ற எண்ணத்தில் உறுதியானதாகவும் யோனாவை சந்தித்தது போன்ற பெருங்காற்றுகள் நம்மையும் சந்திக்க வாய்ப்பு உண்டு. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.